அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல மேத்ஸ் அதாவது ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் இது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே ஒரே மேத்ஸ் டாபிக்ஸ் தான். ஒரே சிலபஸ் தான் மேத்ஸை பொறுத்தவரை. டஃப்னஸ் மட்டும்தான் மாறுமே தவிர்த்து அதோட டாபிக்ஸ் அதாவது சிலபஸ் மேத்ஸை பொறுத்தவரை சேம் தான். மேத்ஸுக்கு நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், மேத்ஸை மனப்பாடம் பண்ணுறதுன்றதை தவிர்த்து நம்ம கான்செப்சுவலாக எப்படி அதை புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத நான் வரிசையாக சொல்கிறேன். அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹவு டு ஸ்டார்ட்? ஃபர்ஸ்ட் அனலைஸ் தி டாபிக், நெக்ஸ்ட் வாட் அண்ட் வை, அண்டர்ஸ்டாண்ட் தி வாட் அண்ட் வை, ஃபார்முலாஸ், how are they derived, don't memorize and understand the concept, make a detailed notes, prepare short notes, practice daily, solve previous year question regularly. இதை டீட்டெயில்டாக நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ அனலைஸ் தி டாபிக். அனலைஸ் தி டாபிக்னா அந்த டாபிக்ல என்ன இருக்கு. இப்போ நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு, இதோட ஃபார்முலாஸ் என்ன, இதோட ஃபார்முலாஸ் என்ன, இது எப்படி கேட்குறான் அது எப்படி கேட்குறான் அப்படின்றது கம்பேர் பண்ணி பார்த்து படிச்சோம்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். டாபிக் வைஸ் அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணாதான் அந்த டாபிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த டாபிக்குள்ள ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாபிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத கவர் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி வாட் அண்ட் வை. ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அது ஏன் இருக்கு, எதுக்காக இருக்கு. இப்போ ஒரு மாடல்ல சம் கேட்குறாங்கன்னா இது ஏன் இந்த டாபிக்ல இப்படி கேட்குறாங்க. இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய மாடல்ஸ் கேட்குறாங்க. ஸ்கொயர் பேசிஸ்ல, கியூப் பேசிஸ்ல கேட்குறான், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கேட்குறான், அதுக்கப்புறம் கான்செப்டா கொடுத்துட்டு கேட்குறான், அந்த வேர்ட்ஸே மாறுது ஒரு இடத்துல. அந்த மாதிரியெல்லாம் கேட்குறப்போ இது ஏன் இப்படி கேட்குறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுக்கு உள்ள நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ், ஹவ் ஆர் தே டெரைவ்டு. இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மனப்பாடம் தான் பண்ணுவோம். அது எப்படி வந்திருக்கு, அது ஏன் இப்படி வந்திருக்கு, இந்த நம்பர் ஏன் இங்க வருது, இது ஏன் உள்ள இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு, இது ஏன் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஜஸ்ட் நார்மலா நம்ம மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்ம அது கான்செப்டா அது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அது மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல. தானாவே அது மைண்ட்ல நின்றும். அது ஏன் அப்படி வந்திருக்கு, அந்த ஃபார்முலா ஏன் அப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அது கான்செப்ட் வைஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்ப்போம். ரொம்ப ஒரு டஃப்பான ஃபார்முலா அப்படின்னா அது 2D 3D, அதாவது அளவியல் அளவியல்ல இருபரிமாணம் முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதுல முப்பரிமாணத்துல வர எல்லா ஃபார்முலாஸும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுல மெயினா பாத்தீங்கன்னா இடைக்கண்டம் ஃப்ரஸ்டம் அதோட கன அளவு ஃபார்முலா கொஞ்சம் கடினமா இருக்கும். அது நம்ம எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ இடைக்கண்டம் அப்படின்றது என்ன, இடைக்கண்டம்னா என்ன, ஒரு பக்கெட்டை கவுத்து போட்ட மாதிரி இருக்குமா, இப்படி இருக்கும். இது ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு கோன், அதாவது ஒரு கூம்பு. அதோட இடைப்பகுதியில வெட்டிட்டதுனாலதான் அது இடைக்கண்டமா மாறி இருக்கும். இடைக்கண்டத்துல நம்ம நார்மலா கூம்புக்கு எப்படி போடுவோம், இங்க ஆர் இருக்கும், இது ஹெச்சா இருக்கும், ஹைட்டா இருக்கும், இது ரேடியஸா இருக்கும். இப்போ ஒரு கூம்போட ஃபார்முலா, கன அளவு ஃபார்முலா என்ன, 1/3 πr² ஹெச்சா. இப்போ இதை பேஸா வச்சுதான் இடைக்கண்டம் ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்றப்போ அது என்னவா மாறுதுன்னா இங்க ஒரு ஆர் கிரியேட் ஆகும். இப்போ இங்க ஒரு ஆர் உருவாயிருச்சுங்களா, இங்கேயும் ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, இங்க ஒரு ஆர் உருவாகும், அங்க ஒரு ரேடியஸ் உருவாகும். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் உயரம் ஹெச். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஹெச். இப்போ இங்க ஒரு ஆர் இருக்கும், இங்க ஒரு ஆர் இருக்கும். இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். ஏன்னா அது ரேடியஸ், பெரிய ரேடியஸ், அதனால கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். இந்த கோன்ல அதாவது கூம்புல ஒரு ஆர் தான் இருந்துச்சு, அதனால ஒரு R² போட்டுட்டோம். இப்போ இடைக்கண்டத்துல 2 ஆர் வந்திருக்கு. ஹெச் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல, அது ஒரு ஹெச் தான். ஆர் 2 ஆர் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த 2 ஆர் வந்ததுனாலதான் ஒரு பிரச்சனை. அது நம்ம பிரிச்சு போடணும். எப்படி போடணும், கூம்போட கன அளவு ஃபார்முலா என்ன சொன்னோம், 1/3 πr² ஹெச்னு சொன்னோமா. இதுல இருந்து தான் நம்ம இடைக்கண்டத்தோட கன அளவு ஃபார்முலா கொண்டு வர போறோம்னு சொன்னோம். 1/3 மாறாது.
அது சேம் தான். இந்த 1/3 எப்படி வந்துச்சு, அதாவது கூம்போட ஃபார்முலால 1/3 எப்படி வந்துச்சுன்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது நான் மேக்ஸ் சம்ஸ் போடுறப்ப நான் சொல்றேன். 1/3 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு பெரிய வட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு πr², அதாவது வட்டத்தோட பரப்பளவு. அப்புறம் மேல ஒரு சின்ன வட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு πr². இது வந்து சின்ன வட்டத்துக்கு உண்டான பரப்பளவு. அதுக்கப்புறம் இதோட நிறுத்திடணுமா? நிறுத்தக்கூடாது. இதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம இந்த பெரிய ஆறுல இருந்து சின்ன ஆறு வரைக்கும் ஹெச்ன்ற நீளத்தை வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்றது எப்படி கனெக்ட் பண்றோம்? அது சின்ன ஆறுல இருந்து பெரிய ஆறு வரையும் போறப்ப பாருங்க, அதோட ரேடியஸ் வந்து மாறிட்டே இருக்கு. அதோட ஆரம் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் மாறிட்டே இருக்கு. இதுவே ஒரு சிலிண்டர் உருளைன்னு எடுத்துக்கிட்டா அந்த ரேடியஸ் மாறாது, அந்த ஆரம் வந்து ஒரே ஆரம் தான். ஆனா இந்த இடத்துல அதோட ஆரம் வந்து மாறி இருக்கு. அப்படி மாறுதுன்றப்போ நம்ம இந்த ஆரையும் கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்றது எப்படி கனெக்ட் பண்றோம்? பை ஆர் இன்டு ஆர். அதாவது பெரிய ஆரையும் சின்ன ஆரையும் நம்ம பெருக்கிட்டாவே அந்த பெரிய ஆர் அப்புறம் சின்ன ஆர் வந்து ஃபுல் அந்த என்டையர் அந்த ஹெச் ஃபுல்லாவே நம்ம கனெக்ட் பண்ணதா தான் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ஹெச் அது அப்படியே தான் வந்துடும். இந்த ஸ்டெப்பை வந்து இன்னும் சுருக்க போறோம். எப்படி? 1/3 அந்த எல்லா இடத்துலயும் பை வந்து காமனா இருக்கா, அது வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ உள்ள என்ன இருக்கு? கேபிட்டல் R² பிளஸ் ஸ்மால் r² பிளஸ் கேபிட்டல் R இன்டு ஸ்மால் ஆர் காமனா ஹெச். அவ்வளவுதான். இதுதான் இடைக்கண்டத்துக்கு உண்டான ஃபார்முலா. இவ்வளவுதான். இது நம்ம மனப்பாடம் பண்ணாக்க இந்த ஆரியா இங்க வந்திருக்கு, இந்த ஆரியா இப்படி வந்திருக்கு. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பண்ணி ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பண்ணி கூட்டுறது இல்லாம இன்னொரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஏன் இதோட ஆட் பண்றோம், இந்த ஹெச் இங்க வந்திருக்கு இப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். இது நம்ம கான்செப்டுவலா அதை எப்படி வந்திருக்கு, இதை நம்ம வந்து புரிதலோட இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை இல்லையா, நம்ம ஈஸியா மைண்ட்ல நின்றோம். ஸோ இதுதான் நான் வந்து எப்படி அவங்க டெரைவ் பண்ணியிருக்காங்க, ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணாதீங்க, அது எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இதுதான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்முலாவுமே ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஃபார்முலாஸ்ன்றது ஈஸி ஆயிடும். நெக்ஸ்ட் டோன்ட் மெமரைஸ். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்றோன்றதை தவிர்த்து கணக்கவே ஒரு சிலர் மனப்பாடம் பண்றாங்க. அந்த கணக்குல இந்த இந்த நம்பர் வந்தா இதுதான் ஆன்சர், இப்படி கேட்டா இதுதான் ஆன்சர் அப்படின்னு மனப்பாடம் பண்றாங்க. அது வந்து எந்த விதத்துலயும் யூஸ் ஆக போறது இல்லை. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி போனாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு சில தடுமாற்றம் வந்துருது. அப்படின்றப்ப அதெல்லாம் தவிர்க்க முடியாதது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம மனப்பாடம் பண்ணா அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு விஷயத்த நீங்க அது எப்படி வந்திருக்கு, இது எப்படி போடணும் அப்படின்ற அணுகிறத தவிர்த்து இந்த மாதிரி மனப்பாடம் பண்றதுன்றது உங்களுக்கு எந்த விதத்துலையும் கை கொடுக்காது. நீங்க அதை மனப்பாடம் பண்றதும் வேஸ்ட் தான். ஃபார்முலாஸை கூட ஒரு சில நேரத்துல நம்ம மனப்பாடம் பண்ணலாம், ஆனா கணக்கை யாரும் மனப்பாடம் பண்ணாதீங்க. அடுத்து மேக் ஏ டீடைல் நோட்ஸ். இப்போ நம்ம ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏபிஜிபி, அப்புறம் மென்சுரேஷன்லேயே 2D 3D இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக்கும் அதோட டீட்டெயில்டா சம் வைஸ் என்னென்ன சம்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு. முதல்ல வந்து ஒரு டாபிக் நோட்ஸ் எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்றத எழுதிடணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் வந்து ஹெட்டிங் போட்டோம்னா அது கீழே வந்து ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து அந்த டஃப்னஸ் பொறுத்து ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிற சம்ஸ்ல இருந்து அப்படியே ஹார்டா இருக்கிற சம்ஸ் வரையா டஃப்னஸ் பொறுத்து நம்ம அப்படியே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். அதை நீங்க வந்து ஏதாவது ஒரு சேனல் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்கனாலே அவங்களே அந்த ஒரு வேல் தான் கொண்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிற சம் அப்படி அப்படி டஃபா இருக்கிற சம் தான் நடத்துவாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு ஒரு மாடலுக்கு அப்படியே எல்லா மாடலும் கவர் ஆகுற மாதிரி நீங்க ஒரு டீட்டெயில நோட்ஸ் எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க அது ஃபுல் டீட்டெயில நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க இந்த டாபிக்ல இது இது இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னே தெரியாது, என்னென்ன டாபிக் இருக்குன்னு தெரியாது. சும்மா ஒரு 10 மாடல் இருக்கிற ஒரு டாபிக்ல வந்து ஒரு 4 மாடலை பார்த்துட்டு நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம்னா மீதி 6 மாடல் எங்க போறது, அதுல இருந்து கொஸ்டின் கேட்டானா. ஸோ வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு டாபிக் எடுத்துட்டா எல்லா மாடலும் கவர் ஆகுற மாதிரி ஃபுல்லா ஒரு டீட்டெயிலா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் ஷார்ட் நோட்ஸ். இப்போ நீங்க ஃபுல் டீட்டெயில் நோட்ஸ் எடுத்துட்டீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்க ஃபுல்லா டீட்டெயிலா நோட்ஸ் எடுத்துட்டீங்க, நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். எப்படின்னா இப்போ நீங்க மாடலுக்கு வந்து 2-3 சம் அப்படின்ற விதத்துல கூட எடுத்திருப்பீங்க. இப்போ ஒரு டஃப்பான மாடல்னா புரிதலுக்காக நீங்க 4-5 கணக்கு கூட அந்த ஒரே மாடல்ல போட்டிருக்கலாம். அப்படின்னு இருக்கிறப்போ நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறப்போ மாடலுக்கு ஒரு சம் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா எழுதணும். ஷார்ட் நோட்ஸ் எப்படி எழுதுறதுன்றதை நான் ஆர்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலாஸ் எழுதிடணும்.
அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு டாபிக்னு எடுத்துட்டா 1 பேஜில் வர மாதிரி நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். 1 பேஜ் ஆர் 2 பேஜ், இந்த 1 இல்லைன்னா 2 பேஜுக்குள்ள நீங்கள் ஒரு டாபிக் ஃபுல்லாவே கவர் பண்ணிடணும். என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, எல்லாத்தையுமே அந்த ஒரு பேஜ் இல்லைன்னா 2 பேஜ்குள்ளேயே கவர் பண்ணிடுற மாதிரி வரணும். மொத்த ஒரு எல்லாம் மேக்ஸ் ஆப்டிடியூட் எல்லாமே சேர்த்து ஒரு 30 பக்கம் 35 பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எந்த விதத்துல யூஸ் ஆகும்னா கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதிடணும். அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ எல்லாம் ஃபுல்லா எழுதிடணும். அதுக்கப்புறம் மாடலுக்கு ஒரு சம் அப்படின்ற விதத்துல நீங்க எல்லா மாடலும் கவர் ஆகிற மாதிரி ஒரு மாடலுக்கு ஒரு சம் அப்படின்னு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். அது எப்படி இருக்கணும், அந்த நோட்ஸ் எப்படி இருக்கணும், நீங்க எடுக்கிற நோட்ஸ்னா ரொம்ப டீட்டெயில்டா இருக்கக்கூடாது, நிறைய வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒரு கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நான் அங்கேயும் வந்து ரொம்ப டீட்டெயில்டா எடுத்துக்கிட்டோம் இருந்தோம்னா அது அதுவுமே உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். ரிவிஷன் பண்றப்போ நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணணும் தான் நினைப்போம். அதுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன புரியுதோ, உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி நீங்க சிம்பிள்ஸ், கோட்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த எக்ஸாம் எக்ஸாம் டைம்ல அந்த முன்னாடி நாள் நீங்க ஃபுல்லா ஜிஎஸ் படிப்பீங்க, தமிழ் படிப்பீங்க, அதுக்கே டைம் சரியா இருக்கும். மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா கடைசி நேரத்துல ரிவிஷன் பண்றதுக்கே ஃபுல் டைம் ஃபுல்லா கன்சியூம் ஆயிடும். ஸோ நம்ம அந்த எக்ஸாம் டைம் கடைசி டைம்ல நம்ம மேக்ஸ் திருப்புறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 நோட்டு கிட்ட நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. ஃபுல் டீடைல் நோட்ஸ். அந்த நேரத்துல எல்லாத்தையும் திருப்புறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 30 to 35 ஆர் 40 பேஜஸ் கூட வச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி திருப்பிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். குயிக்கா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் இருக்கு, இந்த இந்த மாடல்ல இது இந்த ஃபார்முலா தான் இருக்கு, இந்த சம் தான் இருக்கு அப்படின்னு ஈஸியா ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஷார்ட் நோட்ஸ். இது வந்து என்னோட எக்ஸாம்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு டாபிக் ஃபுல்லா டீடைல் நோட்ஸ் எடுத்துட்டு, அதுலேருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் நீங்க டெய்லி 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க சம். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டோம்னாலே, இதுதான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து தெரிஞ்சிருச்சுனாலே, அதுலேருந்து கொஸ்டின் கேட்டா நம்ம ஈஸியா போட்டுடலாம் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, நீங்க இந்த நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கடுத்து நீங்க வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவீங்க பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஸ்டின் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சதாவே இருக்கும். நம்பர்ஸ் மட்டும் தான் மாறும். நம்பர்ஸ் மாறும். ஆனா மாடல் மாறாது. எக்ஸாம் டைம்ல நீங்க வந்து அந்த கொஸ்டினை சீக்கிரமா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அந்த சம்ம நீங்க சீக்கிரமா போட்டு முடிக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நீங்க அந்த மாடல் வைஸா எல்லாமே பார்த்துட்டீங்க. அது என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்படிதான் கேட்பான்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி கேட்டா இப்படி போடணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்றப்போ கொஸ்டின் கேட்கிறப்போ உங்களுக்கு தெரியுதுன்றப்போ நீங்க தானே ஆன்சர் போட ஆரம்பிச்சிருவீங்க. சீக்கிரமா போட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மேக்ஸ்ன்றது எல்லா கணக்குமே போடுற மாதிரி தான் கேட்பான். 1, 2 தான் ட்விஸ்டா கேட்பான். மற்றபடி எல்லாமே போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னா ஒரு சில சம்ஸ் எல்லாம் ரொம்ப யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா போட முடியும் அப்படின்றது தான் நம்மளோட திறமை. 1 ஹவர் மேக்ஸ்க்குன்னா 1 ஹவருக்குள்ள 40 to 50 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து நமக்கு டைம் கிடைக்கும். ஜிஎஸ்க்கெல்லாம் ரொம்ப டைம் இருக்கும். அப்படின்றப்போ நம்ம இதுல இருந்து குறைச்சி அதில் நம்ம ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு டைம் வந்து ஈக்குவலைஸ் ஆகும். நம்ம கொஸ்டின் பேப்பரையும் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ என்னன்னா மேக்ஸை பொறுத்தவரை அது டெய்லி அந்த டீட்டெயில் நோட்ஸ் எடுத்ததே இல்லாமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதை தவிர்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. வந்து உங்களோட எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து நீங்கள் சும்மா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் டெய்லி, அதுதான் டெய்லி வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் மேக்ஸோட அந்த டைம் கீப் அப் பண்ண முடியும். ஸ்பீடாக சம் போட முடியும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஒரு சம்முக்கே 5 நிமிஷம் போயிடுச்சுன்னா டைம் ஃபுல்லாக போயிடும். மற்ற கொஸ்டினை பார்க்கறதுக்கே டைம் பத்தாது. அப்படின்றப்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போடுறோங்க அப்படின்றது தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மல்டிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து டிவைட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸு, அப்புறம் கியூப்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நீங்கள் சீக்கிரமாக அந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் அதெல்லாம் வரப்போ நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாமல் டேரெக்டாக நம்பரே போட்டு போகிறதுக்கு ஸ்டெப்ஸில் சொல்கிறேன். ஸ்டெப்ஸில் வந்து ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் எல்லாம் வரும். அந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதுக்கும் டைம் இழுக்கும். அந்த இடத்துல நீங்க ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க போட்டு ஸ்டெப்ஸ் அப்படி டெரைவ் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். டெய்லி ப்ராக்டிஸ் எத்தனை மணி நேரம் இருக்கும் அப்படின்னா 2 to 4 மணி நேரம், மினிமம் 2 மணி நேரமாவது இருக்கணும் மேக்ஸ் ப்ராக்டிஸ். மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் இருக்கலாம். இதுவே போதுமானது. ஏன்னா மற்ற தமிழ் ஜிஎஸ்க்கும் டைம் வேணும் இல்லையா? மினிமம் 2 to 4 ஹவர்ஸ் ஆவது மேக்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். இது நான் எந்த ஸ்டேஜ்ல சொல்றேன்னா, நீங்க மேக்ஸ் வந்து டீடைல் நோட்ஸ் எடுத்துட்டீங்க, அடுத்து ஷார்ட் நோட்ஸும் எடுத்து முடிச்சிட்டீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த ப்ராக்டிஸ் டெய்லி 2 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா டீட்டெயில்டா எல்லாமே நோட்ஸ் எடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்னன்னா
நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க. ப்ராக்டிஸ் பண்றத நீங்க அதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் எந்த மாடல்ல கேட்கறான், எப்படி கேட்கறான், என்ன விதத்துல கேட்கறான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ டஃப்னஸ்ல கேட்கறான் அப்படின்றத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அத நீங்க சால்வ் பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு நீங்க பிக்கப் ஆயிருவீங்க. இப்படிதான் கேட்கறான், இப்படிதான் நம்ம படிக்கணும். இந்த மாடல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஒரு 10 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணீங்கனாலே, இந்த மாடல்ஸ் வந்து அடிக்கடி கேட்கறான். இந்த டாபிக்ல இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்கறான் அப்படின்றது உங்களுக்கு தானா நீங்க உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு வந்துருவீங்க. ரீசனிங் வந்து எப்படி கொண்டு போகலாம்? ரீசனிங் பத்தி ஐடியா கேட்டீங்கன்னா, ரீசனிங்ல வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு, நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ரீசனிங்ன்றது அதுக்குள்ள ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு நம்பர்ல இருந்து அடுத்த நம்பர் வருதுன்னா, அது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்த நம்பருக்கும் அதே ரிலேஷனா தான் இருக்கும். அடுத்த நம்பர் தான் கொஸ்டினா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இந்த 2 நம்பருக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டனாலே கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். எப்படி நீங்க யோசிக்கலாம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டத்துல ஸ்கொயர்ல யோசிக்கணும், அப்புறம் கியூப்ல யோசிக்கணும், அதுக்கப்புறம் பிளஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது மைனஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது டிவைட் பண்ணியிருக்காங்களா, டிவைட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்களா, டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா, இல்லை டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்களா, இப்படி ஒரே ஒரு விஷயம் உள்ள பண்ணியிருக்கிறத தவிர்த்து 2-3 விஷயம் கூட உள்ள பண்ணியிருக்கலாம். ஒன்று இந்த காமனா ஒரு நம்பரால பெருக்கி காமனா ஒரு நம்பரால அதை ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா காமனா ஒரு நம்பரால வகுத்து அது காமனா ஒரு நம்பரால கழிச்சிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். அது நீங்க அதுக்கு 2 நம்பருக்குள்ள என்ன உங்களுக்கு ரிலேஷன் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அது நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும். இதை தாண்டி வேற எப்படி கேட்பான்னா, ஃபேக்டோரியல் அந்த பேஸ்ல கேட்பான். ஃபேக்டோரியல்னா இப்போ 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 இன்டூ 2 அதான் 2 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா 1 இன்டூ 2 இன்டூ 3 இதுதான் 3 ஃபேக்டோரியல். ஸோ அப்படி கூட கேட்கலாம். ஸ்கொயர் ரூட்ல கேட்கலாம், அப்புறம் கியூப் ரூட்ல கேட்கலாம், ஃபார்முலா பேசிஸ் கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயத்துல கேட்கலாம். நீங்க அதுக்கு உண்டான ரிலேஷன் என்ன, உள்ள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாலே உங்களால ஆன்சர் கொண்டு வந்துட முடிஞ்சிடும். அது கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே. ஸோ டீட்டெயில் நோட்ஸ் எடுக்கிறோம், நெக்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறோம், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணுறதோட என்ன ஆட் பண்ணிக்கிறோம், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், எப்படி நம்ம மேக்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றத வரிசையாக பார்த்தோம். எப்படி அனலைஸ் பண்றது அந்த டாப்பிக்கை, எப்படி அந்த சம்ஸ் எப்படி கேட்கறான், ஏன் எப்படி கேட்கறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணாங்க, அந்த ஃபார்முலாவை ஏன் மனப்பாடம் பண்றது தவிர்த்து அது எப்படி புரிஞ்சுக்கிறது, அது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. இவரை கணக்கை மனப்பாடம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் நோட்ஸ் எடுங்க, அதுலேருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு ப்ராக்டிஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்றது எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸ் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி மேக்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து என்ன மேக்ஸாக இருந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எப்படி கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நான் அது சார்ந்து கொண்டு போக பார்க்குறேன். ஸோ வீடியோ முடிஞ்சது, அவ்வளோதான். மேக்ஸை சார்ந்து என்னென்னா எப்படி நம்ம ஆரம்பத்துலேருந்து இறுதி வரையும் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். மேக்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.